5 தேவதைகள் இந்திய ஏழை எளிய பெண்களின் கல்வி மற்றும் மருத்துவத்துக்காக கன்னியராகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் 5 தேவதைகளின் கதை. ஆலிஸ் நாகர்கோவிலில் பிறந்து கொடைக்கானலில் தொடக்க கல்வியை தொடங்கி அமெரிக்காவில் பள்ளிக்கல்வி, கல்லூரி, மருத்துவக் கல்வியை முடித்து 1968 தம் 29வது வயதில் சேவை செய்யத் தொடங்கிய ஆலிஸ் தனது 87 வயதிலும் இன்னும் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார். ஆலிஸ் நோய்க்கு சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவர் இல்லை, நோய் தடுக்க வந்த மருத்துவர். நோயினால வரக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. வாரத்துக்கு 2 முறை நீங்க கீரை சாப்பிடுங்க. 2018 இங்கே வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே செட் 3 மாதத்துல சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஜெய்கண்டான் மந்திரி பொங்கல் அதுதான் முதல் பார்த்தோம். அவங்க இல்லாமல் எங்கெங்கோ லட்சக்கணக்காக செலவு பண்ணாங்க. டிஎம்சிக்கு போனாங்க, எங்கெங்கேயோ பார்த்தாங்க வேலூர்லாம். இப்போ வந்து ஒரு 3 டைம் தான் டேப்லெட் வாங்கினாங்க. Congratulations, Alice. Supporting her and loving her and celebrating her. 1970களில் காரும் ஜீப்பும் அபூர்வமாக இருந்த காலத்தில் ஒரு அமெரிக்க இளம்பெண் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு கரடுமுரடான கிராம பாதைகளில் கிராமமாக குடிசையாக மக்களை தேடி போய் குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு மருந்தையும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தையும் வழங்கி இன்றைக்கு ஆம்பூரை சுற்றி வாணியம்பாடியை சுற்றி இருக்கிற குழந்தைகளின் வாழ்வை மீட்ட ஒரு தேவதை ஆலிஸ். இன்னொரு தரம் அந்த மாதிரி டாக்டர் இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. 3 பேர் வரோன்ற காரில் பார்த்துட்டு போயிடுவாங்க. டெலிவரி ஆகுதுல்ல பெத்தஸ்தாவில், அதை போஸ்ட் நேட்டல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன் பர்சன், ஆனால் ஒரு டெடிக்கேஷனோட ஒரு இது செய்யணும், ஒரு ஊழியம் அவங்க நல்லா செய்யணுன்றதெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அமெரிக்க சீமாட்டி நாகர்கோவிலில் பிறந்தது எப்படி? அமெரிக்க சீமாட்டி ஆம்பூரில் வாழ்வது எப்படி? எதற்காக? ஆலிஸ் குழந்தையின்மை, வறுமை ஒழிப்பு என்று ஏழை மக்களுக்காகவும் பிற உயிர்களுக்காகவும் 87 வயதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தேவதை. எனக்கு எப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய இஷ்டம் இல்லையா, வியாதி தடுக்கிறதுக்கு அதுதான் முக்கியமாக வேலை. எப்படியோ அது எனக்கு இங்கே பிறந்து 10 வருஷம் என்ன தெரியும், இந்தியாவில் தான் தெரியும். அப்போ கண்டிப்பாக இந்தியாவில் ஆசையாக அமெரிக்கா போகும்போது எல்லாம் வித்தியாசம் இருக்குது. கடைசியில் எப்போ ஒரு ஆசை இருக்குது, நான் திரும்ப இந்தியாவில் வரேன். ஆலிஸ் ஒரு தேவதையின் காலம் விரைவில்